அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, நாங்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலும் கூட எங்கள் மீது நம்பிக்கை வைத்து, மாற்றம் யூடியூப் சேனல் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே தொடர்கிறீர்கள். உங்களை நம்பிக்கையை வீணாக்காமல் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோக்களை பல்வேறு தலைப்புகளிலிருந்தும் தகவல்களை திரட்டி உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்ற நம்பிக்கை தருகிறோம். பல்வேறு காரணங்கள் எங்களுக்கு சூழ்ந்தது. இடமாற்றம், சேனலில் நடத்தி செல்வதில் ஏற்பட்ட சிரமங்கள், என்னுடைய உடல்நிலை பிரச்சனை, இவைகளெல்லாம் இந்த இடைவெளிக்கான காரணம். இருந்த போதிலும் இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது, 18வது மக்களவைத் தேர்தல். நம்முடைய மாற்றம் யூடியூப் சேனல் ஒவ்வொரு முறை உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தகவல்களை திரட்டி தருவதில் முன்னணியாக இருந்திருக்கிறோம். இதற்கு முன்னாலும் நாம் பல தகவல்களை தந்திருக்கிறோம். பல தேர்தல்களில் நம்முடைய கணிப்புகள் ஏறத்தாழ சரியாக இருந்திருக்கிறது. இப்பொழுதும் 18வது மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பலரும் நிறைய கருத்து கணிப்பை பல சேனல்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஊடகங்கள் கூட வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அந்த ஊடகங்கள் மீது விழுகிறது. சிலர் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள், ஆதரவாக, சிலருக்கு ஆதரவாகவும் சிலருக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் என்னெல்லாம் வருகிறது. மாற்றம் யூடியூப் சேனலை பொறுத்தவரை உள்ளதை சொல்வோம், உறுதியாக சொல்வோம் என்பதுதான் நம்முடைய மந்திர சொல். அந்த அடிப்படையில் இப்பொழுது 18வது மக்களவைத் தேர்தலில் நாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சேனல்கள், அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், எங்களுடைய தொடர்புகள், சோர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஏறத்தாழ சில தகவல்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது 18வது மக்களவைத் தேர்தல் தொடங்கிய உடனேயே எல்லோரும் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், ரொம்ப, அதாவது பாஜக எட்ட முடியாத தூரத்தில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதே போல் 370 தொகுதியில் வெற்றி பெறும் என்றெல்லாம் பெரிய ஊடகங்கள், இந்தியா டுடே போன்ற நிறுவனங்கள், நவ இந்தியா போன்ற கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது, ஆனாலும் வெளியிட்டார்கள். இது தேர்தலுக்கு முந்தைய ஒரு 2 மாதம் 3 மாதம் தேர்தல் தேதி அறிவிக்காததுக்கு முன்னாடி 1 வருஷமாகவே அப்படிதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நிலைமை என்ன? இப்பொழுது வரக்கூடிய கடைசி கருத்து கணிப்புகள்லாம் என்னவாக இருக்கிறது? அதே இந்தியா டுடே போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி 303 தொகுதிகளில் போன முறை வெற்றி பெற்றது, 370 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றெல்லாம் சொன்னவர்கள் இப்பொழுது அவர்களே குறைத்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். என்ன நடந்தது? வட இந்தியாவில் வட மாநிலங்களில், அதாவது பாரதிய ஜனதாவுக்கு பலமான மாநிலங்களில் இப்பொழுது அவர்கள் பலம் குறைந்து கொண்டு வருகிறது என்கிற தகவல் வருகிறது. அப்புறம் 2 விஷயம் இந்த தேர்தலில் நம்ம பார்க்கணும். கடந்த 2019 17வது மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரிய ஒற்றுமையோடு போட்டியிடவில்லை. இப்பொழுது முன்னதாகவே இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைத்தார்கள். இதற்கு மூல காரணமாக இருந்தவர் நிதிஷ்குமார். ஆனால் இந்தியா கூட்டணியில் அவர் இப்பொழுது இல்லை, அங்கிருந்து பல்ட்டி அடித்து பாஜக கூட்டணிக்கு போய்விட்டார். ஆனாலும் இந்தியா கூட்டணி சிதறாமல் அப்படியே இருக்கிறது. சில இடங்களில் மேற்கு வங்காளம், கேரளா போன்ற மாநிலங்களில் போட்டி நிலவுகிறது. பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், பஞ்சாப், இன்னும் சில மாநிலங்களில், வேறு சில மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறது. கூட்டணி ஏற்படலை. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணியாகவும், திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது. கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனி ராஜா, அதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளருடைய மனைவி அவங்க. வயலார் தொகுதியில் ராகுலை எதிர்த்து, ராகுல் அவரை எதிர்த்து தான் போட்டி போகிறாரு. ஆனால் ராகுல் ஏற்கனவே சிட்டிங் எம்பி. போன முறையும் சிபிஐ போட்டியிட்ட இடத்தில் ராகுல் காந்தி இங்கே போட்டியிட்டார். அப்போவே ஒரு எதிர்ப்பு வந்தது. பாரதிய ஜனதாவை இருக்கிற மாநிலத்தில் எதிர்த்து ஒரு ஓட்டை அவர்களை தோற்கடிக்காமல் ராகுல் காந்தியே பிரதமராக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய, அல்லது காங்கிரஸ் கட்சி பிரதமராக இருக்கட்டும் அதற்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் போய் அவர்களை ஏன் எதிர்த்து நிற்க வேண்டும், இவர் நிற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்பியது. இப்பொழுது திரும்பவும் அதே போட்டி தொடர்கிறது. அது ஒரு பக்கம் இப்படி தான் போட்டி இருக்கிறது.
ஆனாலும் கூட இந்த இடங்களெல்லாம் இப்பொழுது கேரளாவில் இந்தியா கூட்டணிக்குள்ளே போட்டி இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலிலே போட்டி இருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் இவர்களுக்கு பதிலாக மூன்றாவதாக பாரதிய ஜனதா வந்துவிடுமா என்றால் அங்கே தோற்பவர்களும் இந்தியா கூட்டணியாகத்தான் இருப்பார்கள், வெற்றி பெற்றவர்களும் இந்தியா கூட்டணியாகத்தான் இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஒன்று என்ன நடந்திருக்குன்னா, கடந்த தேர்தலை விட எதிர்க்கட்சிகள் முடிந்த அளவுக்கு பல இடங்களில் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அப்புறம் பல இடங்களில் கூட்டணி அமையாத இடங்களில் கூட அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதாவை வீழ்த்துவோம், அந்த ஒத்த அஜெண்டாவில் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம். கூட்டணி தேர்தல் முடிந்ததற்கு முன்னாடி பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற போது இந்தியா கூட்டணியாகத்தான் நாங்கள் இருப்போம் என்று அறிவித்து விட்டார்கள். இது ஒரு முன்னேற்றம். 2019 தேர்தலை காட்டிலும் இது ஒரு முன்னேற்றம். இப்போ கடைசியாக நாம் நிறைய ஒரே வீடியோவில் எல்லா செய்தியும் சொல்ல முடியாது, நாளைக்கும் பேசுவோம், நாளை கழிச்சும் பேசுவோம். இப்போ நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய 2-3 செய்திகளை எடுத்துக்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. பாரதிய ஜனதா கட்சியை பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலேயே பாரதிய ஜனதா கட்சி 214 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறாது என்று அறிவித்திருக்கிறது. அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியே அவர்கள் சார்ந்த அரசு மூலமாக ஒரு உளவுத்துறை 5 குழுக்களாக பிரிந்து அவர்கள் போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பும் 220 தொகுதிகளை தாண்டாது என்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கே இப்படி நடந்துச்சு? அப்போ என்னென்னமோ லாஜிக்லாம், அயோத்தி கோயில் கட்டினா பெரிய லா வரும், அதே போல் இந்துத்துவா பிரச்சனையை கிளப்பினால் பெரிய லா வரும், இந்துத்துவா எதிரிகள் எதிர்க்கட்சிகள் என்றெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. எனவே இது பலனளிக்கும் என்று பிரச்சாரங்கள் பாரதிய ஜனதா அதே போல் அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக முன்வைக்கப்பட்டது. அதெல்லாம் என்ன ஆனது? இதைத்தான் நேற்று 13ஆம் தேதி கடைசியாக வந்த கருத்து கணிப்பு சிஎஸ்டிஎஸ் அதே போல் லோக்நிதி, சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி, இது முக்கியமான ஒரு நிறுவனம், இவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு. இவங்க எத்தனை சீட்டு யார் ஜெயிப்பாங்கலாம் சொல்லலை, பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அயோத்தி கோயில் கட்டியதால், உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோயில் கட்டியதால் வட மாநிலங்களில் அந்த உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், அதே போல் ஹரியானா, அதே போல் அவங்க சம்பந்தமான பீகார், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் இருக்குல்ல, இங்கே இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இதனால் இந்த அயோத்தி கோயில் கட்டியதால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதா என்று பார்க்கின்ற போது, அதனால் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் மக்கள் சொல்லுகின்ற பதில் 8% பேர் தான் அதனால் உயர்ந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். 92% அதற்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை, கோயில் கட்டியிருக்காங்க, நாங்கள் சாமி கும்பிட்றோம், போகிறோம் வர்றோம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், இந்துத்துவாவை பெரிய ஆணிவேராக பிடித்து கொண்டு, ஏன்னா இந்துக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் தனக்கு சாதகமாக மாறி, இப்போ உத்தரப்பிரதேசம்னா 70% மேலே இந்துக்கள் தான் வாழ்கிறாங்க. அதுலேயும் ஃபார்வர்ட் கிளாஸஸ்ஸு அவங்க தான் வாங்குறாங்க, அப்புறம் ஓபிஎஸ்சி வாழ்கிறாங்க. எனவே தான் அந்த ஓட்டு வங்கியை மையப்படுத்தி தான் அவங்களுடைய பிரச்சாரங்கள் அமையும். அப்போ அந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை அதனால தான் அங்கே பண்ணாங்க. இந்துத்துவ பிரச்சாரம் பலமாக அவர்களுக்கு வட மாநிலங்களில் கை கொடுக்கும். அதே இந்துத்துவ பிரச்சாரம் தான் தென் மாநிலங்களில் அவர்களுக்கு வீழ்ச்சியை உருவாக்கும். அப்போ வட மாநிலங்களில் அவர்களுக்கு அது வளர்ச்சியை கொடுத்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா, வளர்ச்சியை கொடுத்ததா என்று இந்த கருத்து கணிப்பு கேட்கின்ற போது 2% பேர் தான் ஆமாம் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். இந்துத்துவாவை பற்றியான அதை பற்றியான அவர்கள் ஊதிய எல்லா விஷயங்களும் பெருசாக பலனளிக்கவில்லை. அதற்கு பதிலாக மூன்றாவதாக வந்திருக்கிற முக்கியமான செய்தி என்னவென்றால், வடமாநிலங்கள் பாரதிய ஜனதா வடமாநிலங்களுடைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். ஏன் திரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், வடமாநிலங்களான அவர்கள் வாழக்கூடிய முக்கியமான மாநிலம் பீகார், சத்தீஸ்கர், அதே போல் உத்தரகாண்ட், அதே போல் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத்து, இங்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. 62% பேர் நாங்கள் எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கிறோம். நமக்கே தெரியுதே, எல்லாரும் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்கல்ல.
62% பேர் வேலை இல்லாமல் இருக்கிறோம், வேலையே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான இன்னொரு செய்தி என்ன இருக்குன்னா, அடுத்த முக்கியமான செய்தி, அதில் 62% மொத்தமாக சொல்லியிருக்காங்க. அதில் 80% பேர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. பட்டதாரி இளைஞர்கள், படித்துவிட்டு பட்டதாரி இளைஞர்கள், பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறவர்கள், அவர்கள் 65% பேர் வேலை இல்லாமல் வெதும்பி போயிருக்கிறார்கள். இப்போ சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, மத்திய அரசா மாநில அரசா என்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. சிஎஸ்டிஎஸ் சார்பாகவும் அதே போல் லோக்நிதி சார்பாகவும் எழுப்பியிருக்கும் போது அவங்க சொல்கிற பதில் என்ன என்று பார்த்தா, ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசும் காரணம், மாநில அரசும் காரணம். இப்படி மத்திய அரசும் மாநில அரசுக்கும் காரணம் 2 அரசுகள் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய 57% பேர் அதுமாரி வாக்களித்திருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு வேறு, மாநில அரசு வேறு. கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு வேறு, மாநில அரசு வேறு. உத்தரப்பிரதேசம் டபுள் இன்ஜின் அரசு. உத்தரப்பிரதேசத்தை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, டபுள் இன்ஜின் அரசு. மத்திய அரசு ஒரு இன்ஜின், அதே போல் உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒரு இன்ஜின். பாரதிய ஜனதா ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள் அத்தனையிலுமே டபுள் இன்ஜின், அவங்க தான் பாரதிய ஜனதா தான். அப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக 57% பேர் இளைஞர்கள் அல்லது வேலை இழப்பு இழந்தவர்கள் கோபமாக இருக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுது, அப்போ அந்த மைனஸ் ஓட்டு ஏறத்தாழ இளைஞர்கள் மட்டுமே, வேலை இல்லாமல் இருக்கவங்க மட்டுமே 20 கோடி வாக்காளர் இருக்காங்க. அவங்க வட மாநிலங்களில் அவங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே தான் இப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமைக்கு மோடி, அமித்ஷா, நட்டா போன்றவங்கெல்லாம் இப்போ அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. எது பலமளிக்கும் என்று நினைத்தோமோ, அயோத்தி பிரச்சனை, இந்துத்துவா வெறி பிரச்சனை, அதே போல் இந்த மற்ற வளர்ச்சி என்று சொன்னது எல்லாமே ஒரு பூமாக வந்தது, பலூன் போல. இப்பொழுது அதில் ஓட்டை விழுந்து விட்டது. எனவே அதுவே தன்னுடைய எதிராக மாறுகிறது என்ற பயம் வந்திருக்கிறது. இதனால் வட மாநிலங்களில் அவங்களுடைய ஓட்டு குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. வட மாநிலங்களில் அவங்களுடைய இது வரைக்கும் வட மாநிலங்களில் அவங்க பலமானது அப்படின்னு எடுத்தால் மொத்தமாக ஜெயித்தாங்க. ஹரியானாவில் 10 சீட் ஜெயிப்பாங்க. அதே போல் உத்தரப்பிரதேசம் 80 சீட்னா 62-65 சீட் ஜெயித்தாங்க. அதே போல் உத்தரகாண்டில், அதே போல் ஹரியானா, அதே போல் பஞ்சாபில், அதே போல் கர்நாடகா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. தெலுங்கானாவில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க 2019. இப்போ இல்லை 2 இடத்துலையும். இப்படி அவங்களுக்கு பலமான மாநிலங்கள் அத்தனையிலையுமே 5 அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 5 சீட்லேருந்து 10 சீட்டு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இழக்கிறாங்க. அப்படி இழக்கிறத கூட்டி பார்த்தாவே 100 சீட்டுக்கு மேலே குறையும் என்று சொல்கிறார்கள். 303 சீட்டு போன முறை ஜெயிச்சிருந்தாங்கன்னா 100 சீட்டு குறையுன்றாங்க. 100 சீட்டு குறைஞ்சிச்சுனாவே அவங்க என்ன ஆவாங்கன்னு பாருங்கள், 200க்கு கீழே குறைஞ்சிருவாங்க. அந்த 100 சீட்டு யார் போவா? இந்தியா கூட்டணியும் அல்லது இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய இதர கட்சிகளிடமும் போகும். எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஆட்சி அமைக்குமா என்று சொன்னால், வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எதை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அது அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. எனவே வீழ்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.